என்ன உழுந்துருதா? அப்போ ஒரு ஒரு தாயோட கண் எங்கே இருக்கும்? எங்கே இருந்தாலும் ஒரு ஒரு அம்மான்ற ஒரு கேரக்டரு ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ், செவன்த் சென்ஸ் மாதிரி. ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு குழந்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களோட மைண்ட் எங்கே இருக்கு? சமைச்சிட்டு இருந்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் குழந்தை மேலே ஒரு கண் இருக்குது நமக்கு இல்லையா? ஏதாவது பண்ணிடுமோன்ற பயம். அது மாதிரியான ஒரு கான்ஷியஸான விஷயத்த நாம் ஏன் பிஸ்னஸில் பண்ணுறதில்ல? நம்ம ஏன் கான்ஷியஸாக இல்லை? நம்மளோட பிஸ்னஸ் வந்து 3வது மோடுன்னு சொல்லப்படுற ஆக்டிவ் மோடு, அட்மின் மோடு, ஆட்டோ பைலட் மோடுக்கு வந்துருச்சா? அப்போனா கூட நீங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கணும். குழந்தை மாதிரி பிஸ்னஸ், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கீழே விழுந்துடும், அடிப்படும், எதாவது எடுத்து முழுங்கிடும். அது மாதிரி தான். இப்போ என்ன பண்ணணும்னா, டிஃப்ரெண்ட்டான சில விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம் லைஃப்பில். அதையும் நீ காலையில் பண்ண போகிற. அது நீ நினச்ச அல்டிமேட் ரிசல்ட்டை தரும். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு அல்டிமேட்டாக ஒரே ஒரு கோல் தான் இருந்தது, நான் உயிரோடு இருக்கணும். இப்போ நீங்கள் நினைப்பீங்களா நான் கடன் அடைக்கணும்னு சொல்லியிருப்பேன்னு? அது இல்லை.